நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது பெண்களின் பாதுகாப்பு. ஒரு சமுதாயத்தின் உண்மையான முன்னேற்றம் என்னவென்றால், அந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்போட, எந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கான வளர்ச்சி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பதே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னா மாபெரும் கேள்விக்குறியாகவே இருக்கு. அந்த கேள்விக்குறி முட்டை. பெண்களுக்கான பாதுகாப்பு ஜீரோ. எப்படி விஜய் ஜீரோன்னு சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? கடந்த சில ஆண்டுகளா, சில நாட்களா, சில மாதங்களா நடந்த சம்பவங்களை நான் சொல்றேன். இதை கேட்டுட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சினாவே பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, அதில் ஈடுபட்ட நபர் யாரு? ஞானசேகரன், திமுக முன்னாள் நிர்வாகி. கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு பெண் குழந்தைய கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற நபர் யாரு? பெரிய நாயகம்ன்ற திமுக இளைஞரணி முன்னாள் நிர்வாகி. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவிக்கு நடந்த துயர சம்பவம். இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரியில் நடந்த முதியவர்களுக்கு நடந்த கொடுமையான செயல், இது போன்ற பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமை சம்பவங்களை நாம அதிகமாகவே சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, அதில் யார் ஈடுபட்டாங்க அப்படின்றத பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு. நான் கொடுத்துட்ட மார்க்கு, நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க? திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு 100க்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன? இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்கான அறிகுறி. இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, புள்ளி விவரத்தோட நான் ஆதாரத்தோட சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். 2022 1414 இருந்த இந்த பாலியல் குற்ற சம்பவ வழக்கு என்பது தற்போது 2023 1650 உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2024 இதே வழக்கு எண்ணிக்கை என்பது 1885 உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 33% அதிகரித்து இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில். அது மட்டும் இல்லாமல் போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 125% அதிகரித்துள்ளது. இது எல்லாமே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு அப்படின்றத நான் புள்ளி விவரத்தோட சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெறும் எண்கள் இல்லை, இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களின் கனவுகள், பாதுகாப்பு, எதிர்காலம், குடும்பத்தோட கனவு, அது எல்லாத்தையும் சிதைத்திருக்கிறது இந்த திமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள். ஒரு தலைமையிலான ஆட்சி தோல்வி அடைந்ததற்கான சான்று என்ன தெரியுங்களா? ஒரு பெண் இரவில் பயம் இல்லாமல் நடந்து போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்தால், பயத்தோட தான் வெளியே போகணுன்ற சூழ்நிலை வந்தால், தனது சுற்றுப்புறத்தில் உள்ள பகுதிகளுக்கே தனியாக போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால், முதியவர்கள் கூட பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டில் வாழ முடியாத சூழ்நிலை வந்தால், ஒரு மாணவி பள்ளிக்கு செல்வதற்கே பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால், வகுப்பறையில் கூட பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இதெல்லாம் தான் ஒரு அரசுக்கான தோல்விக்கான சான்று. இந்த சான்று திமுகவிற்கு கிடைத்திருக்கிறது, திமுக ஆட்சியில் கிடைத்திருக்கிறது, திமுக அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது. இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, முதியவர்களுக்கு, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. ஆனால் தமிழக முதல்வர், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவரது உடன் பிறந்த தங்கையா தெரியலையே, அது ஒரு டவுட்டு, சரி இருக்கட்டும், கனிமொழி அவர்களும் சேர்ந்து வெல்லும் தமிழக பெண்கள் அப்படின்னு நிகழ்ச்சிலாம் நடத்தினாங்க.
அதெல்லாம் எந்த இதில் நடத்துகிறாங்கன்னே தெரில. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் வெட்கக்கேடான ஒரு சம்பவம். ஆனால் இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தில் பெண்களுக்கான வளர்ச்சி எப்படி இருக்குது, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போது ஒரு கம்பேரிஷன் வேணும்ல. மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கான வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அதை பார்ப்போம். நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாருங்க 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. இது சாதாரண சம்பவம் இல்லை, இது ஒரு வரலாற்று புரட்சி அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கான வரலாற்று புரட்சியை செய்தவர் நரேந்திர மோடி அவர்கள். ஸ்டாலின் என்ன செஞ்சார்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையே இருண்ட ஆட்சியாக விடியாத மாநிலமாக மாற்றி கடங்கார மாநிலமாக மாற்றினது ஸ்டாலின் அவர்களின் பெருமை. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது என்ன? அடுத்தது பார்ப்போம். இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான மசோதா என்பது இவங்க சாதாரண ஒரு வாக்காளர்களாக ஓட்டு போடக்கூடிய நபர்களாக இல்லாமல் தீர்மானிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பையே உறுதி செய்ய முடியல, பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியல, அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவர் எந்த மூஞ்சோட வாக்குறுதி கொடுக்குறாரு? மீண்டும் இவரே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. எந்த வீடியோ எந்த சமூக வலைதளம் எங்கே போய் பார்த்தாலும் விளம்பரமாக கொடுத்து வைக்கிறாரு. வெக்கமா இல்லை? இவர் எந்த நம்பிக்கையில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு? இவருக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை பற்றி பேச, வளர்ச்சியை பற்றி பேச, மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு? ஆகவே இன்னைக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? வாக்குறுதி கிடையாது, இலவசங்கள் கிடையாது, பாதுகாப்பு, நம்பிக்கை, நடவடிக்கை. இதுதான் தேவை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு என்ன தேவை? இதெல்லாம் தான் தேவை. பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றது. மக்களே, உங்ககிட்ட நான் ரெண்டாவதா ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஆட்சி வந்தா தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமா மாறும்? பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சினா எந்த ஆட்சி? இது சாதாரண கேள்வி இல்லை. இது பெண்களும் பாதுகாப்பாக உணர்வார்கள். இது யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சி வந்தா இதெல்லாம் நடக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்ததாக இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வோ அரசியல் கேள்வியோ இல்லை. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்களுக்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்குமான பாதுகாப்பிற்கான கேள்வி. இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருந்திருக்கும். திமுக ஆட்சி ஒழியணும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் கொடுத்திருந்தா இப்போ சொல்லுங்க. நாம் எல்லாரும் ஒன்று சேரணும், ஒன்றாக குரல் கொடுக்கணும், விழிப்புடன் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கான உறுதியை கொண்டு வர வேண்டும். நன்றி.